ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் பிக் சினிமேட்டிக். ஸோ இனி நம்ம ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் லேக். ஸோ இந்த இடத்த நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். ஸோ நான் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ்ஸெல்லாம் பிடிச்சி போகிறதில்ல. ஸோ இங்கே தான் எதிர்க்க இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நீங்களே என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ. ஸோ கிராஸ் பண்ணி போயிட்டு அது மேலே ஏறினாலே ஏறி தான். ஸோ நான் போகிறேன். இது வந்து மேல்மருவத்தூர்லேருந்து வர ரூட்டு. ஸோ இப்படியே போனால் சென்னை கிராஸ் பண்ணி லேக்குக்கு போவோம், சாரி ஏரிக்கு போவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன பாட்டு இருக்குது. இது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் அந்த பக்கம் போகலாம். அங்கே தான் ஃபுல்லி ஏரி இருக்குது. பார்த்தீங்களா, இந்த ஏரியா பேர் மூச்சேரி. ஸோ இதுலேருந்து முடிகிற இடம் இதுதான். இந்த பக்கத்துலேருந்து இதுதான் ஸ்டார்டிங்னு சொல்லலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வயல் தான். ஸோ இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக ஏரி தான். ஸோ வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு நல்ல பிளேஸ்க்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அடிக்கே இறங்கி போகலாங்க. இது ஒரு செம்ம பிளேஸு. இந்த டிசம்பர் மந்த்து கிட்ட தான் இந்த இடத்துல தண்ணி இருக்கும். இதே இந்த ஏப்ரல் மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணியே இருக்காது. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல வியூ. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அந்த இடத்துல இருக்குது அந்த பிளேஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இருங்க, இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் டீட்டெயில் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் கீழே இங்கே போயிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டேன், கீழே வந்துட்டேன், ரொம்ப கீழே வந்துட்டேன். சரிங்களா, இப்போ நம்ம பார்த்தது வந்து அதான் ஸ்டார்டிங் மூச்சேரி. அப்படியே ஸோ அந்த இடத்துல ஒரு ஒயிட் கலரில் ஒரு இடம் தெரியுது பார்த்தீங்களா. இருங்க ஜூம் பண்ணுறேன். ஸோ அந்த ஒயிட் கலர் பில்டிங் தான் வந்து இந்த டேம். அந்த ஒயிட் கலருக்கு பக்கத்தில் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அங்கே தான் டேம் இருக்குது. ஸோ ஏரி நிறையா ஃபுல்லாகிடுச்சுன்னா தண்ணி அந்த வழியாக தான் கிளியாறுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அது வழியாக வந்து வெளியே போவோம் ஏரியிலேருந்து. பார்த்தீங்களா, செம்ம வியூவில் இது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவை மெஷர் பண்ணுறதுக்கு மீட்டர். ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ளெல்லாம் போனால் ஆழம்லாம் இருக்கும் போல இருக்குது. வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படிக்கா போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வழியாக நடக்க முடியாது, மேலே தான் போகணும். ஸோ இந்த மதுராந்தகம் ஏரி தான் காஞ்சிபுரத்துலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ஏரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் இருக்க கொலவா ஏரி. ஸோ என்னால் முடிஞ்சால் அந்த இடத்தையும் போயிட்டு ஒரு நாள் நான் வாக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். இதுவும் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் தான். இந்த ஏரிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஸோ அது என்ன கதைன்றது வந்து நான் அதை இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு சொல்கிறேன். ஸோ இது வந்து மதுராந்தகம் பைபாஸ் டுவர்ட்ஸ் சென்னை. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் விழுப்புரம். டேட் என்னதுன்னா 26/11/2019. அந்த டைம் அரௌண்ட் 10:30. நான் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியாக இருக்குது.
இதோட நிறையா தண்ணிலாம் வந்து இந்த 2015 வந்த மழையெல்லாம் வந்துச்சு. அதை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த இடம்லாம் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன நல்லா இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு செம்மையான வியூ பாயிண்ட் மாட்டியிருக்கு. இதோ போகிறாங்க. ஸோ பார்த்தீங்களா, அது வந்து மதுராந்தகம் பைபாஸ் பஸ் ஸ்டாப்பு. ஸோ இதில் தான் மதுராந்தகிரி. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் போனாலே ஃபுல்லாக சூப்பராக தான் இருக்கும். பட் நடந்து போகிறதுக்கு தான் ரொம்ப காண்டாக இருக்கும். நான் கீழே இறங்கினேன்னா விழுந்துருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணிலாம் ஏரிக்கு போகிறதுக்கான ஒரு வழி. ஸோ இந்த கதை ஒன்று சொன்னல, மதுராந்தகம் ஏரிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வானத்தில் ராமரும் லக்ஷ்மணரும் பறந்து போயிட்டு இருந்தாங்களாம், அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து இந்த கோவிலில் வந்து ஒரு கோவில் இருக்குது, ஃபேமஸான கோவில் மதுராந்தகத்தில். அதான் மதுராந்தகத்துக்கே ஃபேமஸ் அந்த கோவில் மட்டும்தான். ஸோ அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது இருக்குது. அப்படியே அந்த மரம்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்குது, அது கீழே இருக்குது. ஸோ அந்த கோயில் கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளைக்காரர் கட்டிகிட்டு இருந்தாராம். வெள்ளைக்காரர் கட்டிகிட்டு இருக்கும்போது ரொம்ப மழை பெஞ்சு இந்த ஏரி உடையிற நிலைமையில் இருந்துச்சான். ஏரி உடஞ்சி தண்ணிலாம் ஊரில் வந்துச்சான். ஸோ மேலே வந்து ராமர் லக்ஷ்மணர்லாம் பறந்து போயிட்டு இருந்தாங்களாம். ஸோ இந்த ஏரி உடையிறத பார்த்து டக்குன்னு கீழே இறங்கி ஒரு வரம் கொடுத்தாங்களாம், இனிமேல் இந்த ஏரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் அந்த கோயில் உள்ள இருக்க டீட்டெயில்ஸு. ஸோ அது போய்ட்டு நான் கோயில் உள்ளேயும் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இதை முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம். ஸோ வாங்க இந்த ஏரியோட ஸ்பேனு, ஏரியா எத்தனை ஏக்கரில் இருக்குதுன்னு பார்க்கலாம், அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாவ், நிறைய மலைலாம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில். அப்படியே இந்த தண்ணிலாம் வந்து அங்கே இருக்கிற வயலுக்கெலாம் யூஸ் ஆகும். அந்த இடத்துல வயல்லாம் இருக்கும் பாருங்கள். இதுதான் ஸ்டார்டிங். நான் இன்னும் டீப்பாலாம் போக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்களா, இதான் ஏதோ போட்டிருக்காங்க, நீர் பிரிப்பு பரப்பு 2411 ஏக்கர்ஸ். பார்த்தீங்களா. ஸோ இது வந்து மதுராந்தகம் பைபாஸோட பஸ் ஸ்டாப். இந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பக்கம் போகிறதுக்கு பஸ் ஸ்டாப்பு. நான் இப்போ கிராஸ் பண்ணி அது கோயிலோட குரூப் வந்து தெரியுது பார்த்தீங்களா, ஃபேமஸ் மதுராந்தகம் கோயில். அந்த கோயில் பேர், அந்த கோயிலுக்கும் இந்த ஏரிக்கும் தான் செம்ம லிங்க்கு. கோயிலோட பேர் ஏரி காத்த ராமர் கோயில் தான். பாருங்கள், ஈவினிங்லாம் வந்தால் அப்படியே ஸ்கைலாம் செம்ம ரெட்டிஷாக இருக்கும், பார்க்குறதுக்கே இந்த இடம் செம்மையாக இருக்கும். ஸோ நான் இப்போ கிராஸ் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு அங்கே இந்த பற்றி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்னும் முடிஞ்சால் கூட ஒரு 1 கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டு வரலாம். பட் டைம் இல்லாத காரணத்தினால் நான் இப்போ கீழே இறங்குறேன். பார்த்தீங்களா, பேட்ஸ்லாம் இருக்காங்க தெரியுதா. மதுராந்தகம் பக்கத்தில் வந்து வேடந்தாங்கல் இருக்குது. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் நம்ம தான். ஸோ நான் இப்போ கிராஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பஸ்ஸெலாம் நிற்கும். நீங்கள் மதுராந்தகம் வந்து இறங்கினா இங்கேயே இறங்கிக்கலாம். ஸோ வந்துட்டோம். இப்படியே கீழே இறங்கி போனால் மதுராந்தகத்தோட ப்ரைட் ஏரி காத்த ராமர் கோயில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். இதுதான் ராமர் கோயிலோட குளம். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம குளத்தை போயிட்டு, குளத்தில் தண்ணி நிறையவே இருக்குது. திஸ் இஸ் ராமர் கோவில். குளம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கோயில் உள்ள போகலாம். இன்னைக்கு கொஞ்சம் கூட்டமாகவே இருக்குது கோயில். ஸோ இதுதான் ராமர் கோயிலோட கோலம். இங்கேருந்து ஸோ அந்த பக்கம் வந்து ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது.
இது வந்து மண்டபம், ராமர் கோயிலோட மண்டபம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் இந்த கோயில் உள்ள வரேன். ஸோ நான் கோயில் உள்ள வந்துட்டேன். ஸோ நான் இப்போ கோயில் விட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம ராமர் கோயிலுக்கு போகலாம். ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ராமர் கோயில். அப்படியே ஆஞ்சநேயர் கோயில், ராமர் கோயிலுக்கு இருந்தால் ஆஞ்சநேயர் கோயில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப பிஸி பிளேஸ். பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே. ஸோ நான் இப்போ கோயில் உள்ள வந்துட்டேன், சாமியை பார்த்துட்டேன். ஸோ கீழே வந்து கல்வெட்டுலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏரியோட இந்த கோயிலுக்கு என்ன லிங்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த கதை சொன்னல. ஸோ அந்த கதையை அங்கே ஒரு படமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ நான் காமிக்கிறேன். இதுதான் ராமர் சன்னதி. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது கோயிலுக்கெல்லாம் வீடியோ எடுக்கிறது. ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு போய்டும். ஏரியோட லிங்காக இருக்குது. இது வந்து சுரங்க பாதைன்னு சொல்லுவாங்க. ஏதோ ரொம்ப பழைய கோவில். இது தாயார் சன்னதி. ஸோ நம்ம தேடி வந்த மெயின் பாயிண்ட்டே இது இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்களா, நான் சொன்னல அந்த வெள்ளைக்காரர் ராமர் லக்ஷ்மணர் இருக்காங்களா, இதுதான் கோவில். ஏரி அது உடஞ்சி விழுதா, இதுதான் அந்த கதை. ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இந்த படத்தை வருஷத்துக்கு வரைஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வருஷமும் க்ளீன் பண்ணும்போது வரைஞ்சிருக்காங்க அந்த படத்தை. பாருங்கள், ஃபுல்லாக பிளான்டேஷன்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க கோயிலில். ஸோ இந்த மரம் நீங்கள் நிறைய கோவிலில் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மரம்னு சொல்ல முடியாது, இந்த இடம். ஏன்னா வீடுலாம் கட்டுவாங்க தெரியுமா, ஒரு கோவிலில் வந்து நாங்கள் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செவுத்து மேலே தான் வீடு கட்டுவாங்க. இப்போ கட்ட விடுறதுக்குள்ளே போல இருக்குது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஃபுல்லாக இந்த இடத்துல வீடு கட்டுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம். அதை கழிச்சு நாங்கள் மறுபடியும் வீடு கட்டுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே இன்னும் கொஞ்சம் வீடெலாம் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, சின்ன சின்ன கல்லெலாம் வச்சு கட்டிட்டு போயிருக்காங்களே, இதெல்லாம் தான் வீடு. இது வந்து ஆண்டாள் சன்னதி. ஃபங்க்ஷன்லாம் இங்கே தான் நடக்கும். நான் முன்னாடி போய்ட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து ஆண்டாள் சன்னதி. இங்கே வந்து ஸ்ரீராம நவமி அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இங்கே தான் நடக்கும் இந்த கோவிலில். பார்த்தீங்களா ஆண்டாள் சன்னதி. ஸோ இதோட நான் கோயிலை விட்டு வெளியே போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு சின்னதாக சன்னதி இருக்கு பற்றி, அது கருட சன்னதி. ஸோ அது வந்து நரசிம்மர் சன்னதி. இது வந்து கிளாஸ் ரூம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய கோவிலில் இருக்கும் கிளாஸ் கண்ணாடி அறைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த மண்டபம். கோயிலோட ஃபினிஷிங் டச்சுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரியும், கம்பம். ஸோ நான் விழுந்து கும்பிட்டுட்டு கிளம்புறேன். ஸோ நான் கோயிலை விட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ இதோட என் வீடியோ முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஏற்கனவே மதுராந்தகத்தை விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் எக்ஸ் ஃப்ரம் ட்ரீம் பிக் சினிமேட்டிக். ஹேவ் a good day friends. Bye.